இல்லாமல் ஆயிலும் அதே மாதிரி தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் இதை தேய்ச்சிட்டு நல்லா ஃபேன் காற்றுல காய விட்டு நீங்கள் தலை சீவிட்டு போய்க்கலாம். கண்டிப்பாக வந்து குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். செம்மையாக இன்றைக்கி இந்த ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா 6 மாதம் வரைக்கும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ என்னென்ன பொருள் இந்த ஆயிலெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கொத்து கறிவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட காஞ்ச கறிவேப்பிலை இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்துகிட்டு இதில் வந்து கறிவேப்பிலையை மட்டும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கடாயில் நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் கம்மியாக சேர்க்குறதுனால ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு வரும். நம்ம ஒரு 10 கொத்து அப்படிங்கிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும். சரிங்களா? இது கூட 2 முக்கியமான பொருளை சேர்த்து தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி பண்ணுறோம். இது வந்து யாருக்கும் அலர்ஜி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் தராது. யார் வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். சைடு எஃபெக்ட் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிறைய பேர் சளி தொந்தரவு இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ஹேர் டை செட் ஆக மாட்டேங்குதுக்கா, மருதாணியெல்லாம் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறீங்க. அவங்க இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுக்கோங்க. இதை கொஞ்சமாக அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வறுபடாது. அதனால் இந்த மாதிரி குட்டி பீஸாக பிச்சு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வறுபட்டுரும். இதை விட காஞ்ச கறிவேப்பிலையாக இருந்துச்சுன்னா ஈஸியாக சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபடும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா காய வச்சு கூட நீங்கள் மொறுன்னு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் ஈரப்பசை இல்லாமல் நல்லா ஓரளவுக்கு நல்லா அலசிட்டு தண்ணி பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிச்சு போட்டேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்ல கருகிற அளவுக்கு வந்து நல்லா வறுபடணுங்க. அப்போ தான் வந்து இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நிறையா பேர் கறிவேப்பிலையை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. கறிவேப்பிலையை ஹேர் டேயாக இப்படி யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி உணவுலையும் நிறைய வந்து சேர்த்துக்கோங்க. நரைமுடி வந்து இரும்பு சத்து வந்து கம்மியாக இருந்தாலோ மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருந்தாலோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சீக்கிரமாக நரைமுடி வந்துடும். நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியே வராமல் தடுக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு ஹேர் டே தான். இது நல்லா வறுபடட்டும். இதில் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து டீத்தூள் நம்ம எடுத்துருக்கோம். டீத்தூள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உங்கள் முடியை எந்த அளவுக்கு கலர் ஆக்கும் அப்படின்ட்டு. நல்லா டிக்கேஷனில் தான் நம்ம வந்து ஹேர் டேயெல்லாம் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் வந்து இதில் டிக்கேஷன் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி டீத்தூளை கறிவேப்பிலையோடு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி கலரும் வந்து செம்மையாக உங்களுக்கு பிடிச்சிக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மாதக்கணக்கில் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது நிரந்தரமாக உங்கள் முடியை வந்து கருமையாகலாம். ஒரே வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வர்றப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து இளநரையெல்லாம் சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான இதை வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ வந்து புகை வருது பாருங்கள். சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. டீத்தூள் சீக்கிரம் வறுபட்டுரும். ஆனால் கறிவேப்பிலை லேட் ஆகும். இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா ஹீட் நல்லா ஏறுறப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபட்டுரும். அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கிராம்பு தான் நம்ம சேர்க்க போகிறோங்க. கிராம்பு வந்து முழுக்க உங்களுக்கு தலையில் ரத்த ஓட்டத்தை நல்லா ரெடி பண்ணி கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 20 கிராம்பு வரைக்கும் லவங்கன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த 3 பொருளையும் நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். கிராம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடுகு தொல்லை, பேன் ஈறு தொல்லை, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து ஸ்டாப் பண்ணி அங்கங்கே இருந்ததுன்னா முடி உதிர்றக்க ஆரம்பிக்கும். இது நல்லா வந்து ப்ரெஸ்ஸிங் அடைப்பு இல்லாமல் நல்ல ரத்தத்தை இது பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தலை வந்து பாரமாக இருக்குது, இல்லை நீர் கோர்க்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் இது சரி பண்ணி கொடுக்கும்.
இதில் நீங்கள் முடிஞ்சால் கரிஞ்சீரகம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்காமையே உங்களுக்கு இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம இதில் முழுக்க கறிவேப்பிலை டீ தூள் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் 100%. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருகிருச்சு பாருங்கள். கறிவேப்பிலை இந்த அளவுக்கு கிராம்பு கறிவேப்பிலையும் நல்லா கருன்னு வறுபடணும். அப்போ தான் இது நல்லா உங்களுக்கு அரைக்கிறப்ப நல்லா பவுடராக கிடைக்கும். அதே மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா சூப்பராக ஒரே மாதிரி நம்மளுக்கு கருப்பாயிரும். பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த பச்சையாக நம்ம போட்டோம் நல்லா டீ தூள் இதெல்லாம் சூப்பராக கருப்பாயிருச்சு. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே நம்ம இறக்கிக்கலாம். நம்ம கீழே இறக்கியாச்சு பாருங்கள். நல்லா ஆற விட்டுறலாம். இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு இந்த இடிக்கல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் அப்படியே பவுட்ரு பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அது சிரமமாக இருக்குன்னா சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பவுட்ரு கிடைக்கும். பாருங்கள், ஒரு துளி கூட அந்த கிராம்பு இதெல்லாம் கருன்னு மாறிடுச்சு. இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இடிக்கல் வச்சு அப்படியே பொடி பண்ணலாம். ஏன்னா இது நான் லைட்டாக அப்படி தொட்டிங்கனாவே மொறுன்னு ஆயிரும். இங்கே பாருங்கள். அதனால் நம்ம இடிக்கல்லையே வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுருவோம். இந்த மாதிரி எல்லாத்து வீட்லேயும் இடிக்கல் இருக்கும். இதை வச்சு நம்ம அங்கே பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கையிலேயே இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆயிடும். நீங்கள் வெளியே எடுக்கவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக அது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு இது இல்லை கறிவேப்பிலையும் அந்த கிராம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சூப்பராக பொடியாயிரும். அதே மாதிரி கிராம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கருகுனதுனால பவுடர் ஆயிரும் நல்லாவே. இது நீங்கள் எந்தளவுக்கு மிக்ஸி ஜாரில் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக பாருங்கள். ஆயில் போட்டுட்டு அந்த இதில் நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம ஆயில் தலையில் வச்சுருக்கோம், அந்த இடத்துல வெள்ளை முடி தெரியுதுன்னா இந்த பவுட்ரு மட்டும் எடுத்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா போதும். எந்த ஒரு எரிச்சல் எதுவும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். டை நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஆறுனதே நல்லா இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டோம். இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு சளிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இது ஆயில் தேங்காய் இருக்கு இல்லையா, ஒரு 100 மில்லி அல்லது ஒரு 150 மில்லி தேங்காயில் இந்த பவுட்ரை கலந்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு வேளை அப்படி இல்லை, எங்களுக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னா இந்த பவுட்ரு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி அந்த மெத்தடில் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நீங்கள் அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி போயிட்டுக்கலாம். அதே மாதிரி ஈஸியான ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ஹேர் டை பவுடர். சரிங்களா? இப்போ இதை நம்ம சளிச்சிக்கலாம். ஒரு சின்ன தட்டு வச்சுக்குவோம். இந்த மாதிரி வச்சு சளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த திப்பாக இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும். ஈஸியான மெத்தடு, வேலையும் நம்மளுக்கு ஸ்லோவு. மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு லைட்டாக அப்படி சளிச்சு எடுத்திங்கன்னா மறுபடியும் இதை போட்டு நீங்கள் ஒரு கல்லில் வச்சு நுணுக்குனீங்கன்னா திரும்பவும் பவுடர் ஆயிரும். நம்மளுக்கு பவுடர் ஆகிற வரைக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி சளிச்சிங்கன்னா சூப்பராக இங்கே பாருங்கள் நைஸ் பவுடர் ஆயிடுச்சு. இது அவ்வளவு உங்களுக்கு கெமிக்கல் இல்லாத ஒரு ஹேர் டைன்னு சொல்லலாம். இது ரெடி பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறப்போ. அவ்வளோதான். இப்போ இது பார்த்திங்கன்னா திப்பாக இருக்கு இல்லையா, இதை கூட நீங்கள் திரும்பவும் ஒரு தடவை கல்லில் வச்சு நுணுக்குனீங்க அப்படின்னா திரும்பவும் ஒரு பவுடர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பாருங்கள் ஓரளவுக்கு நான் பொடி பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக ஒரு நைஸ் பவுட்ரு ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். இதில் நீங்கள் டீ தூள் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற எஃபெக்டே தெரியாது. கையில் இங்கே பாருங்கள், வெறும் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு இந்த பவுட்ரு சூப்பராக ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை. சரிங்களா? இப்போ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது சும்மாவே நீங்கள் போட்டு கை தொடச்சாலும் போகாதுங்க பாருங்கள். அந்தளவுக்கு பிடிச்சிக்கும். இது யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம்.
இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இதை மீதியை வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தேங்காயில் கூட நீங்கள் கலந்து வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டு நீங்கள் மறுநாள் அப்படியே வந்து நீங்கள் தடவிட்டு வரலாம். இதுவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இது தேங்காயில் கலந்து தேய்க்கிறதா இருந்தால் ரெகுலராக தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா நிரந்தரமாக உங்கள் முடி வந்து கருமையாகும். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் மஸ்டர்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்து தடவலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக கடுகெண்ணெய் சேர்த்து தடவுறப்ப இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரஷ் மூலிமா வந்து நீங்கள் தலைக்கு பயன்படுத்தலாம். தலையில் ப்ரஷ் மூலிமா வந்து பயன்படுத்தி நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே மட்டும் டச்சப் பண்ணால் கூட போதும். எல்லா பக்கம் நீங்கள் டச்சப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ரஷ் மூலிமா டச்சப் பண்ணி காமிக்கிறேன். அது மாதிரி வந்து பண்ணிவிட்டு நீங்கள் தலை கூட சீவிக்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ கூட நீங்கள் குளிச்சுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா கலந்துக்கணும் இல்லையா? பவுடரும் ஆயிலும் ஒன்றா கலந்துக்கணும். அதுக்கு நம்ம இன்னொரு வேலை செய்ய போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். அதே பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து இதில் வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டீங்க அப்படின்னா நல்லா கலந்து இப்போ இவ்வளோ கெட்டியாக இருக்குல்ல, இப்போ கெட்டியாக இல்லாமல் ஆயிலோடு சேர்ந்து நல்லா ஒரு லிக்விட் மாதிரி மாறிடும். தேங்கின மாதிரியே அந்த தண்ணி மாதிரி வந்து மாறிடும். அதுக்கு தான் நம்ம ஹீட் பண்ணுறது. அந்த மாதிரி மாறினால்தான் உங்களுக்கு வந்து அது கையில் ஒட்டாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அது பவுட்ரு தனியாக எண்ணெய் தனியாக இருக்கும், ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பொடியை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுற போகிறப்போ மட்டும் இந்த ஒரு வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம், சரிங்களா? இது வந்து ஸ்பூனில் அளவாக இதே உங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர்த்துக்கு காதோரம் நெற்றியில் முன்னாடி அந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இது ரொம்பவுமே அதிகம்தான். ஒரு நம்ம பல்லு விளக்கிட்டு வேஸ்டேஜாக ப்ரெஷ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ப்ரெஷ்ஷில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், வெள்ளையாக ஒரு நுரை கட்டுது பாருங்கள். அப்போது நம்ம முன்னாடி வந்து போடுறப்ப நல்லா கெட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயோட அந்த பவுட்ரு சேர்ந்ததே நல்லா ஒரு தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஓகே. நீங்கள் ப்ரஷ்ஷில் எடுத்து அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து பிடிச்சிக்கும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுடரை வந்து உதிராமல் நல்லா உங்களுக்கு ஆயிலோடு சேர்ந்து முடியில் பிடிக்கிறதுனால நீங்கள் டை வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ ஓகே ஆயிடுச்சு. நம்ம கீழே எடுத்துடலாம். 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம கீழே இறக்கியாச்சு. சூப்பராக வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான். சீக்கிரமாக நீங்கள் குயிக்காக வந்து ரெடி பண்ணி நீங்கள் இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி எங்கே போனாலும் பேக்கில் இந்த பவுடரை நீங்கள் வச்சுக்கலாம். அங்கங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்கும். இன்னும் எண்ணெயில் ஊற ஊற இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இந்த முன்னாடி காதோரம் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ லைட்டாக இது வந்து டச்சிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், தெரியவே தெரியாது நீங்கள் அடிக்கிறது. இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஆயிலோட இப்படி இந்த மாதிரி வந்து வந்துடும். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், எதுவுமே அடித்த மாதிரியே தெரியல பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட நல்லா காய வச்சுட்டு நீங்கள் தலை சீவிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் திரும்ப குளிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் அந்த மாதிரியெல்லாம் போட்டு நீங்கள் குளிக்கிறப்போ இது வந்து நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கருப்பாயிரும். நல்லா வந்து முடியும் வளரும். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம இந்த ஆயிலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால முக்கியமாக இந்த நரைமுடிக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்.
இந்த மாதிரி வந்து நீங்கள் டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நிறையா பேர்த்துக்கு இந்த முன்னாடி காதோரம் தான் அதிகமாக வந்து இந்த வெள்ளை முடிக்காக அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இந்த ஹேர் டை வந்து ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக டச்சிங் பண்ணி விட்டு நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம். கண்டே பிடிக்க முடியாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.